தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். காசாவில் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காச மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நாடுகள் அளித்த உணவுப் பொருட்கள் ஏற்பட்ட லொரிகளில் காசாவுக்கு செல்ல இஸ்ரேல் பாதுகாப்பு படை அனுமதி மறுத்துள்ளது. இதனால் சர்வதேச அமைப்புகள் உணவுப் பொருள் விநியோகிப்பதை நிறுத்திவிட்டதால் பாலஸ்தீன மக்களின் முக்கிய உணவு ஆதாரமான சப்பாத்தி மாவுக்கு காசா முழுவதும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. வீடுகளில் மாவு இருப்பு கரைந்துவிட்டால் சப்பாத்தி விற்பனை செய்யும் கடைகள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டனர். இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உயிரிழப்பதும் காசாவில் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பசியுடன் கால்கடுக்க வரிசையில் காத்திருந்த பலர் வெறும் கையுடன் வீடு திரும்பும் அவலமும் காசாவில் அரங்கேறி வருகின்றது. மாவு தட்டுப்பாடு எதிரொலியாக காசாவில் உணவு பண்டங்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் செய்வதறியாமல் புலம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் பெரும் தவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் தயாராக வேண்டும் அல்லது விளாடிமிர் புடின் அளிக்கும் அழுத்தத்தில் சிதறும் நிலை ஏற்படும் என அதன் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ள நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடோ பாதுகாப்புக்கு என அதிகமாக செலவிட வேண்டும் என்றார். என்ன நடக்க இருக்கின்றதோ அதற்காக நாம் இன்னும் தயாராகவில்லை என்றும் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். நேட்டோ உறுப்பு நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% பாதுகாப்புக்காக செலவிட ஒப்புக்கொண்டனர். ஆனால் இது 3%க்கும் அதிகமாக அதிகரிக்க வேண்டும் என்று ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்புக்கு என ரஷ்யா 6% செலவிடும் போது பிரித்தானியா வரும் 2.3% மட்டுமே செலவிடுகின்றது. பிரான்சில் தனது முதல் உரையில் புதிதாக நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ட்ரூடோ கூறுகையில், போர்க்கால மனநிலைக்கு நாம் திரும்ப வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பாதுகாப்புக்கென நாம் செலவிட்டதை விட தற்போது அதிகமாக செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்றார். ஆனால் நாம் இன்னும் பனிப்போர் காலத்தை விட மிக குறைவாகவே செலவிடுகின்றோம் என்றார். பனிப்போரின் போது ஐரோப்பியர்கள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3%க்கும் அதிகமாக பாதுகாப்புக்காக செலவிட்டனர். அதனால் பனிப்போரை வென்றோம். இரும்பு திரை விழுந்த பிறகு செலவு குறைந்தும் உலகம் அப்போது பாதுகாப்பாக இருந்தது. தற்போது அதற்கான வாய்ப்பு இல்லை என்றார். உக்ரைனுடனும் நேட்டோ உறுப்பு நாடுகளுடனும் ஒரு நீண்ட காலத்திற்கான போருக்கு ரஷ்யா தயாராகி வருகின்றது. நேச நாடுகளுக்கு எதிரான விரோத நடவடிக்கைகள் உண்மையானவை மற்றும் வேகமெடுத்து வருபவை. அட்லாண்டிக்கின் இருபுறமும் தீங்கிழைக்கும் இணைய தாக்குதல்கள், பிரித்தானியா மற்றும் ஜெர்மன் மண்ணில் படுகொலை முயற்சிகள், நாம் போர்க்கால மனநிலைக்கு திரும்ப வேண்டியது அவசியம். இன்னும் 4-5 வருடங்களில் வரப்போவதை எதிர்கொள்ள நாம் தயாராக இல்லை. ஆபத்து முழு வேகத்தில் நம்மை நோக்கி நகர்கின்றது. நாம் அதை திசை திருப்பி விடுவதை விட அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று ட்ரூடோ குறிப்பிட்டிருக்கின்றார். பிரேசிலில் வாழும் நாஸ்டமாஸ் என்பவர் உலக போர் தொடர்பில் தமது தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தியுள்ள நிலையிலேயே நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடோ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பக்கிங்ஹாம் அரண்மனை ஊழியர்களுக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பார்ட்டியொன்று நடத்தப்பட்டுள்ளது. பார்ட்டியில் கலந்து கொண்ட பெண் ஊழியர் ஒருவர் மதுபான விடுதியில் கலாட்டா செய்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை மாலை பக்கிங்ஹாம் அரண்மனை ஊழியர்களுக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பார்ட்டியொன்று நடத்தப்பட்டுள்ளது. அந்த பார்ட்டியை தொடர்ந்து அண்மை ஊழியர்கள் சுமார் 50 பேர் மதுபான விடுதி ஒன்றிற்கு சென்றுள்ளார்கள். இரவு சுமார் 9 மணி வாக்கில் அண்மை ஊழியரான ஒரு பெண் அந்த மதுபான விடுதியின் மேலாளரை தாக்கியுள்ளார். அத்துடன் அவர் கண்ணாடி கோப்பைகளை தூக்கி வீசி உடைக்க போலீசார் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பெண்ணை கைது செய்து காவலில் அடைத்த போலீசார் 24 மணி நேரத்திற்கு பின்பே அவரை விடுவித்துள்ளார்கள். அவருக்கு பெனால்டி நோட்டீஸும் அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தரைப்படைகள்
சிரிய கோலன் குன்றுகளுக்கு ஆழமாக நகர்ந்து தங்கள் ஆக்கிரமிப்பை திறம்பட விரிவுபடுத்துவதால் இஸ்ரேலின் விமானப்படை சிரியாவை தாக்கி லடாக்கியா மற்றும் டார்சில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் ஏவுகணை கிடங்குகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. துருக்கிய ஆதரவு படைகளுக்கும் குர்திஷ் படைகளுக்கும் இடையிலான மோதலில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள வடக்கு கிழக்கு சிரியாவில் மோசமான நிலைமைகள் குறித்து உரிமை குழுக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. வடக்கு லடாக்கியாவில் உள்ள ஹர்தாகா நகரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி பஷரின் தந்தை ஹபிஸ் அல் அசாத்தின் கல்லறையை சிரிய போராளிகள் எரித்தனர். அல் அசாத்தை வெளியேற்ற கிளர்ச்சி படைகளின் தலைவரான அஹ்மத் அல் ஷாரா முன்னாள் ஆட்சியின் மோசமான சிறைச்சாலைகளை மூடுவதற்கும் சர்வதேச பங்காளர்களின் உதவியுடன் ரசாயன ஆயுத தளங்களை பாதுகாப்பதாகவும் உறுதியளித்தார். சிரியாவின் இடைக்கால பிரதமர் முகமது அல் பஷீர் வெளிநாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான சிரிய அகதிகளை மீண்டும் கொண்டு வருவதே தனது முதல் குறிக்கோள் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆங்கில வார இதழான டைம் ஒவ்வொரு வருடமும் உலகளவிய ரீதியில் நடைபெற்ற நிகழ்வுகளிலும் செய்திகளிலும் அதிக செல்வாக்குமிக்க நபரை தெரிவு செய்து டிசம்பர் மாத இதழில் வெளியிடும். இதற்காக சர்வதேச ரீதியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மிக சிறந்த மனிதரை அந்த இதழ் தெரிவு செய்யும். அவ்வாறு தெரிவு செய்யப்படும் நபரின் புகைப்படம் டைம் இதழில் வெளிவரும். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த மனிதராக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதிக வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு டைம் இதழின் சிறந்த மனிதர் பட்டியலில் ட்ரம்ப் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவில் இனம் தெரியாத பாக்டீரியா தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ பொது சுகாதார நிறுவனம் இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சிகிலோ என்ற பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய சிகிலோசிஸ் என்ற நோய் தொற்று தாக்கம் பரவி வருவதாகவும் இது மருந்துகளுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய பாக்டீரியா எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நோய் மனிதனின் சமபாட்டு தொகுதியை தாக்கக்கூடியது எனவும் இதனால் வயிற்று வலி, வாந்தி பேதி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்த நோய் தாக்கத்தினால் 119 பேர் பாதிக்கப்பட்டனர் எனவும் இந்த ஆண்டில் இதுவரையில் 101 பேருக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.